கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்ம நீதிமொழிகள் 31 நாம் என்ன செய்கிறோம், தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை நாம் ஒவ்வொரு வசனமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். பல வாரங்களாக நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கடந்த வாரத்திலையும் கூட நீதிமொழிகள் 31ல் 13வது வசனத்தை நாம் தியானித்தோம். நீதிமொழிகள் 31:13 ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆட்டு மயிரையும் சணல் நூலையும் தேடி தன் கையினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். இதுவரைக்கும் நீதிமொழிகள் 31ல் 13 வசனங்களை நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். போன வாரத்தில் 13வது வசனத்தை நாம் தியானித்தோம். ஒரு குணசாலியான பெண் அல்லது ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்க வேணும்னு சொல்லி, அவள் எப்படியெல்லாம் இருப்பாள் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்குன்னா, இந்த நீதிமொழிகள் 31ல் ஒவ்வொன்றாய் ஆழமாய் அழகாய் விளக்கமாய் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. ஒரு குடும்ப பெண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருப்பான், அவள் தான் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தும் ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருக்குது. இந்த 13ஆம் வசனத்தில் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் என்று சொல்லி, ஆட்டு மயிரையும் தேடி சணலையும் தேடுவாளாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த காலங்களில் பெண்களே என்ன செய்வாங்க, கையினால் துணிகளை நெய்வாங்க. அதாவது நம்ம தெரிஞ்சதான் அந்த மப்ளர் பின்னுறது சொல்லுவாங்க தெரியுங்களா, சொட்டர் பின்னுறது, மப்ளர் பின்னுறது, தலையில் குளிருக்கு பண்ணுவாங்க பார்த்துறீங்களா, வீட்டிலே செய்வாங்க. பெண்கள் சுய வேலை கைத்தொழில எல்லா பெண்களும் குணசாலியான பெண்கள் கற்று வைத்திருப்பாங்க. அவங்க கூட பின்னுறது, வீட்டில இருந்து நிறைய வேலைகள் அவங்க உட்கார்ந்த இடத்துல என்ன செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆட்டு மயிர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கம்பளி. அவள் என்ன ஆட்டு மயிரை தேடி வாங்கி கொண்டு வந்து அதில் கம்பளி செய்வானாம். ஏன்? குளிர்காலத்துக்கு தன் குடும்பத்தை என்ன செய்யணும், காத்து கொள்வதற்காக. இன்னைக்கு தெருவுக்கு 100 கடை இருக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. இயேசுநாதர் சொல்லும்போது சொல்லுறாரு, ஒருவனுக்கு 2 வஸ்திரம் வச்சிருந்தா ஒன்றை விற்று என்ன செய், பட்டயத்தை வாங்குன்னு சொல்லுவார். யார்கிட்ட சொல்கிறாரு? வஸ்திரத்தை விற்று எதை வாங்கு, பட்டயத்தை வாங்குன்னு சொல்லுவார். 2 வஸ்திரம் இருந்தால் அதில் ஒரு வஸ்திரத்தை என்ன செய்ய, ஒன்னொருத்தனுக்கு குடின்னு சொல்லுவார். அந்த காலத்தில் வஸ்திரங்கிறது தங்கப்பட்ட ரேட்டு, ஊர்பட்ட ரேட்டு, தங்க மாதிரி. நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய ராஜாக்கள், பிரபுக்கள் தான் நிறைய ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. சாதாரண மனிதர்கள் ஒரு சில ட்ரெஸ் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். அப்போது ட்ரெஸ்ஸோட மதிப்பு ரொம்ப விலை மதிக்க முடியாததாக இருந்துச்சு. இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச உடனே கவர்மெண்ட் அதிகாரி, யார், போர் சேவகர்கள் எதுக்கு சீட்டு போட்டாங்களாம்? யாருடைய வஸ்திரத்துக்கு? இயேசுநாதர் ட்ரெஸ்ஸை வீண் பண்ண வேண்டாம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சீட்டு போட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இது தையலே இல்லாமல் இருக்குது, தையல் இல்லாமல் இந்த வஸ்திரம் இருக்குது, இது காஸ்ட்லியான வஸ்திரம் அப்படி சொல்லி சீட்டு போட்டு என்ன செஞ்சாங்களாம், கிழிக்க வேண்டாம் இந்த ட்ரெஸ்ஸை, என்ன செய்ய வேண்டாம், கிழிக்க வேண்டாம், யார் பேரில் சீட்டு விழுகுதோ அவங்க இந்த ட்ரெஸ் என்ன செஞ்சுக்கிறலாம், எடுத்துக்கிறலாம்னு சொல்லுகிற அளவுக்கு வஸ்திரத்துடைய விலை மதிக்க முடியாததாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஆட்டு மயிர்னா, ஆட்டு மயிரை வச்சு என்ன செய்த, கம்பளி செய்து என்ன செய்ய, குளிர்காலத்துக்கு தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே என்ன செய்வா, கம்பளி, அதாவது சொற்று செய்யும். யாரு? ஒரு குடும்ப பெண், ஒரு குணசாலியான ஸ்திரீ. இப்போ உட்காந்துட்டு ஆன்லைனில் என்ன செய்கிறோம், டிக் அப்படின்னா என்ன செய்யுது, 10 ட்ரெஸ்ஸை உட்காந்த இடத்துல என்ன செஞ்சிருது சொல்லுங்க. கடைக்கு போக வேண்டியதில்லை, துணிகளை பார்க்க வேண்டியதில்லை. இப்போ எல்லாரும் எப்படி மாறிட்டாங்க, ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க. ஆன்லைன் சொல்லி என்ன செஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கிடுச்சு. யாரை கை வச்சா போதும், வீட்டில் கணவரை கை வைக்க வேண்டியதில்லை,
யாரை கை வைக்கணும்? ஒரு மனைவி என்ன செஞ்சால் போதும்? கை வைத்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பாருங்க, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பெண்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இதையெல்லாம் பெண்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ரொம்ப முக்கியம். நீங்கள் சலிச்சுக்கிருவீங்க குடும்ப பெண்கள். இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டால் நீங்கள் பிரமிச்சிருவீங்க. ஒரு பெண், ஒரு குடும்ப பெண், ஒரு குணசாலி பெண் இவ்வளவு செய்யணுமான்னு யோசிப்பீங்க. இப்போது சணல்னு சொன்னால் நம்ம சொல்கிறோம்ல, காட்டன் சட்டைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பருத்தி ஆடைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த சணலை என்ன செய்வாங்களாம், அறுத்து காடுகளில் போய் தேடி அந்த சணலை அறுத்து கொண்டு வந்து அதை நல்லா காய வச்சு அதை பெரிய தடிகளால் அடித்து அதை உடைச்சி அதை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிறத எடுத்து திரித்து நூலாக்குவாங்களாம். நூலாக்கி வெயில் காலத்துக்கு போடுகிற கதர் சட்டை மாதிரி ஆடைகளை என்ன செய்வாங்க, வெயில் காலத்துக்குரிய ஆடைகளை சணலை தேடி கொண்டு வந்து அதை அடித்து காய வச்சு எல்லாம் இதை என்ன செய்வாங்க, எடுத்து வெயில் காலத்துக்குன்னு ஆடைகளை, ட்ரெஸ்ஸுகளை கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் அவன் வீட்டில் உட்காந்து உண்டு பண்ணுவாங்களாம், வேலை செய்வாங்க. உற்சாகத்தோடே வேலை செய்வாங்களாம். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் வேலை செய்கிறோமா செய்யலையா? காலையே விடிஞ்சு வச்சா ஆரம்பிச்சிருச்சு சார். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்குது, காலேஜ் போகணுங்குது, படிக்குதுங்க. ஒரு காலங்காத்தால் வேலைக்கு போகணுங்கிறாரு. சோறாக்கணும், குழம்பாக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், அவங்கள எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், அதை எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும். அம்மா பேனாவை காணும், அம்மா பென்சிலை காணும், அம்மா என் சாமண்ட்ரி பாக்ஸை காணும், அம்மா என் புக்ஸை காணும். நைட்டு படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். ஐயா நான் நைட்டு அவசரமாக வந்தேன், அதை அங்கே வச்சுட்டேன், இதை அங்கே வச்சுட்டேன்னு 1008 கேட்பாங்களே. காலையில் எழுந்திரிச்சாலே அப்படி நினைக்கிற இந்த அம்மா என்ன செய்தா, தன் கைகளினாலே உற்சாகத்தோடு என்ன செய்வாங்களா, வேலை செய்யுமா. ஒரு குடும்ப பெண், ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி வேலை செய்யுமா, உற்சாகத்தோடே அது வேலை செய்யுமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாவை குறித்து பேசுகிறோம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஞானம் உள்ள பெண்ணாக ஒரு குடும்ப பெண் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு போன வாரம் சொன்னேன், அதை இப்போ திருப்பி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாருங்க, ஆட்டு மயிரை குளிர்காலத்துக்கும் சணலை வெயில் காலத்துக்கும் யூஸ் பண்ணோம். தன் குடும்பத்துக்கும் என்ன செய்யுது, உடுத்துது. அதுபோல் இதுவும் வெளியில் போகும்போது அவசியமான அத்தியாவசியமான ட்ரெஸ்ஸை உடுத்தோம். இன்னைக்கு பொதுவாகவே பெண்கள்கிட்ட கேள்வி கேட்டோம்னா, வீட்டில் இருக்கும்போது நல்ல ட்ரெஸ் உடுத்துவீங்களா, வெளியில் போகும்போது நல்ல ட்ரெஸ் உடுத்துவீங்களா? வெளியில் போகும்போது என்ன செய்வீங்க, நல்ல ட்ரெஸ் உடுத்துவீங்க. வீட்டில் ஞன்னு இருப்பீங்க, அங்கிட்டு இங்கே சாம்பார் தடவி இருக்கும், இங்கிட்டு ரசம் ஒட்டி இருக்கும், இங்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு அப்படியே அப்படியே வாங்க 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 அப்படின்னு என்ன செய்வீங்க சொல்லுங்க. வீட்டில் தான் ரொம்ப அழகாக இருப்பீங்க. தலை சீவ நேரம் இல்லை, என்ன செய்யல, வேலை செய்கிறீங்க நிச்சயமாக. ஆமாம், வேலை செய்கிறதுக்குன்னு தனியான வஸ்திரங்கள், வீட்டில் இருக்கிறதுக்குன்னு தனியான வஸ்திரங்கள், வெளியில் போகிறதுக்கு தனியாக வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இங்கே பாருங்க, இப்போ வெளியில் போகும்போது குளிர்காலத்தில் ஆட்டு மயிரையும் கம்பளியும் சொற்றையும் போட்டு வெளியில் போகும். வெயில் காலத்தில் சணல் போன்ற ட்ரெஸ்ஸுகளை போட்டு வெளியில் போகுமா? ஆனால் பாருங்க 22வது வசனத்தில் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறார். ரத்தின கம்பளம் எதுக்குங்க, எதுக்கு? ரத்தின கம்பளங்களை மெத்த விரிப்பு, அப்புறம் போர்த்தி கொள்கிறதுக்கு. மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. மெல்லிய புடவை என்ன செய்வாங்களா, ரத்தாம்பரமான ஆடைகளை என்ன செய்வாங்களா, உடுத்துவாங்க. ஒரு குணசாலியான பெண்ணு மெல்லிய வஸ்திரத்தையும் ரத்தாம்பரமான நல்ல அலங்காரமான நல்ல உடைகளை உடுத்துவாளாம். எங்க வீட்டில் எங்க உடுத்தணுமா? என்ன ஒரு மாதிரி மறைச்சு பார்க்குறீங்களே, என்னது வீட்டில் போய் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை உடுத்துறதா? நாங்கள் காஸ்ட்லியாக வாங்கினது எதுக்கு தான், வெளியில் போகிறதுக்கு தான். ஃபங்க்ஷனு போகணும், பண்டிகைக்கு போகணும், வெளியில் கடை வீதி போகணும். காஸ்ட்லியாக ட்ரெஸ் உடுத்துறது எதுக்கு? முக்கியமான இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்கிறோம், காஸ்ட்லியாக ட்ரெஸ் உடுத்துகிறோம். நான் ரொம்ப அழகாக இருக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறேன், உடை உடுத்துக்கிறேன். வெளியில் அழகாக காமிக்கிறீங்களே, யார் பார்த்து ரசிக்கிறதுக்கு?
யார் பார்க்கறதுக்காக வெளியில காஸ்ட்லியான உடை உடித்து மிகுந்த அலங்காரத்தோடு அவர் வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்து பார்ப்பாரு, நீ தானா இது, இத்தனை வருஷமா உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவர் பரிதாபமாக பார்த்துட்டு வருவார். தலையில அடிச்சுட்டு அப்படி வெளியில் வருவார். அவர் ஃபங்க்ஷன்லையோ முக்கியமான காரியத்தில் கவனம் செலுத்த மாட்டார். எங்கள் நிலை யார்தான் பார்த்துட்டு இருப்பார் சொல்லுங்க? உங்களையே தான் பார்த்துட்டு இருப்பார். என்ன எப்போ பார்த்தாலும் என்னையோ பார்த்துட்டு இருக்கீங்க, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? வீட்டில் அப்படி பார்க்குற மாதிரி இல்லையே, நீங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறீங்க, வாங்க வாங்க அப்படின்னு அவர் ஓடிடுவா. ஐயோ எதுக்கு தான் வந்தேன்னு தெரியல அப்படின்ட்டு. தன்னுடைய அழகு, தன்னுடைய அலங்காரம், தன்னுடைய மேன்மை எல்லாமே தன் கணவருக்கு முன்பாக மட்டும்தான் காட்டிக்கொள்ளுவாள். உலகத்தில் வெளியில் ஒரு நீட்டான மரியாதைக்குரிய கண்ணியமுள்ள பெண்ணாக, ஒரு மரியாதைக்குரிய பெண்ணாகவே வெளியில் காட்டிக்கொள்வான். அப்படி கழுத்து இழுக்கிறது, இப்படி கழுத்து இழுக்கிறது, அப்படி இழுத்து போடுறது, அப்படி தூக்கி போடுறதெல்லாம் வெளியில் நடக்கவே நடக்காது. ஆனால் நமக்கு எங்கே தான் நடக்குது வெளியில்? ஏது ஓ மனைவியா? ஏன் உனக்கு சந்தேகம்? என் அம்மா ஓ மனைவியா? பெற என்ன அப்படின்னா நமக்கு வயிறு எரியும், வீட்டுக்காரனுக்கு வயிறு எரியும். ஆமாவா இல்லையா? உனக்காப்பா இப்படிப்பட்ட ஒரு மனைவி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் வந்து பார்த்தா தானே தெரியும். ஏன் நான் நைட்டு 8 மணி 9 மணிக்கு வேலையை முடிச்சு வரேன்னு தெரியுமா? எனக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்படி அல்ல, மற்றவர்கள் மதிக்கிற அளவுக்கு வெளியில் நீங்கள் உடை உடுத்தணும். வீட்டுக்குள்ள கணவன் விரும்புகிற அளவுக்கு நீங்கள் உடை உடுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது மாதிரி கணவன் என்ன செய்ய, வெளியில் டீசெண்டாக மரியாதைக்குரிய கௌரவத்துக்குரிய என்ன செய்யணும், உடையை உடுத்திட்டு போகணும். வெளியில் போகும்போது, வேலைக்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது மனைவி விரும்புகிற அளவுக்கு என்ன செய்யணும், நீங்கள் அலங்காரமான விலை உயர்ந்த ஆடைகளை அணிய வேண்டும். எத்தனை பேர் இது வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்க? அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்து இவர் மயங்கினது. அந்த போட்டா எடுக்கிறதுக்கு எத்தனை பில்டப் பண்ணி போட்டா எடுத்துட்டாதுறீங்களா? கல்யாண போட்டா காமிக்கிறதுக்கு. அந்த பொண்ணு பார்க்க வர்றதுக்கு பார்த்தா அவர் பண்ணுனா அட்டகாசம் தாங்க முடியல, அப்படி வந்திருந்தார். கடைசி பார்த்தா அதெல்லாம் சாயம்னு அப்புறம் தான் தெரிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்க வந்த நாள், அப்புறம் இந்த கல்யாணத்தை நின்ன நாள், இதை தவிர்த்து இத்தனை காலத்தில் அப்படி அவர் பார்த்ததே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறீங்க. அதே இது நீங்கள் என்ன செய்றீங்க? என் மனைவி வெளியில் ஊருக்கு ஃபங்க்ஷன் டூருக்குன்னா, என் மனைவி மாதிரி உலகத்தில் பயங்கரமான பிரமிக்கிற மாதிரிக்கு பயங்கர நீட்டாக அழகாக இருக்கிறத பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் வீட்டில் வந்தால் பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் வீட்டில் உடுத்துக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே கொண்டு போய் பிள்ளையோட மூக்கை டர்ருக்குன்னு ஒரு பிடி பிடிச்சி இழுக்கிறது, இங்கிட்டு வாயில் வடிகிறதா, இங்கிட்டு போய் இப்படி ஒரு தொடைக்கிறது. அதோட வாங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார், வீட்டுக்காரு பதறிட்டு ஓடிடுவார். அவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதான் சொல்லுது, வீட்டில் இந்த அம்மா மெல்லிய உடுப்பு, ரத்தாம்பர உடுப்பு, வெளியேறப்பட்ட உடுப்பு அவன் உடுத்திருக்குமா. ஏன்னா ஆரம்பத்தில் கணவன் சந்தோஷமா அவங்க பின்னாடியே அலைஞ்சார். இன்னைக்கு பார்த்தாலே பதறி ஓடுறாரு. காரணம் நீங்க. அன்னைக்கு மனைவி உங்க மேல அன்பா பாசமா பிரியமா இருந்தது, இன்னைக்கு உங்களை பார்த்து பதறி ஓடுதுன்னா காரணம் நீங்க. எப்படி வாழணும்னு பைபிள் சொல்லி இருக்குது, எப்படி உடுத்தணும்னு பைபிள் சொல்லி இருக்குது. இப்ப நாம சரியா உடுத்தினா தானே நம்ம பிள்ளைகளை சரியா உடுத்த வைக்க முடியும். ஆமாவா இல்லையா? வீட்டில் எப்படினாச்சும் இருந்துக்கணும், விட்டுறது, கண்டிஷன் இல்லாமல் எப்படியும் விட்டுறது. வெளியில் போகும்போது பயங்கர அலங்காரமாக பயங்கர இது பண்ணி நம்ம பிள்ளைகளை வெளியில் கொண்டு போனால் பார்க்குற 4 பேர் கண்ணு உறுத்தும், 2 பேர் பின்னாடி வர்ற மாதிரி அலங்காரம் பண்ணி வெளியில் பிள்ளைகளை கொண்டு போயிடும். ஆபத்துக்குள்ளே தள்ளுகிறது யாரு சொல்லுங்க? யார் தள்ளுறது? நம்ம தள்ளிடுறோம். கண்ணியமான உடை இருக்குது, மதிப்பிற்குரிய உடை இருக்குது, பார்த்தாலே அவங்களை பார்த்தாலே மரியாதை கொடுக்குற அளவுக்கு உடைகள் எல்லாம் இருக்குது, இருக்கா இல்லைங்களா? அந்த உடைகளை பிள்ளைகளை உடுத்த வைக்கணும்னா நாம் ஃபர்ஸ்ட் சரியா ஒரு பெண் உடுத்துகிறவளா இருக்கணும். நான் தான் அந்த காலத்துல அப்படியெல்லாம் உடுத்த முடியல, என் பிள்ளையாவது அப்படின்னு நீ நாசமாக்கிட்டவன் பிள்ளைய. அங்கே கிழிஞ்சு தொங்குறது, இங்கே கொஞ்சம் தொங்குறது, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு மாடலு டிசைனு நீ உன் பிள்ளைய அலங்காரம் பண்ணி வெளியில் அனுப்புன,
பெற்றவங்களே நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடக்கவே நடக்காது. சாபம் படலை, உண்மையை சொல்கிறேன். நீங்கள் பிள்ளைகளை வெளியில் போகும்போது ரொம்ப ஆடம்பரமாக எதுவும் இருக்கோ இல்லையோ ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப மேக்கப்பு ரொம்ப நீங்கள் வெளியில் அனுப்புனீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து, அந்த பிள்ளைகளை பின்தொடர ஆபத்து. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், மொத்தத்தில் பிள்ளைகளுக்கு ஆபத்து வருங்க. 4 பேர் கவர்ந்து இருக்கிற மாதிரி பிள்ளைகள் உடை உடுத்தி பையங்க உடை உடுத்தி போனால் என்ன ஆகும்? இப்போ பேசணும், இப்போ இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. வெளியில் போனால் நல்லா அயன் பண்ணி நீட்டாக டிக்டாப்பாக போட்டிருக்கணும். பார்த்தா ஒரு கௌரவமான குடும்பத்தில் உள்ள பையன், கௌரவமான குடும்பத்தில் உள்ள பொண்ணு, ஒரு மரியாதைக்குரிய பொண்ணு, ஒரு மரியாதைக்குரிய பையன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைங்க வெளியில் போகணும். உங்கள் பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில் போதுன்னா உங்கள் கண்காணிப்பில் உச்சந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் வெளியில் அனுப்பணும். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுங்க? அலையிலேயே சொல்லுங்களேன், அலையிலேயே சொல்லுங்களேன். இது இந்த உடை உடுத்தி இது இத்தனை தீட்டுறதை பார்த்தா இந்த குடும்பமும் அப்படித்தான் இருக்கும் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? எவ்வளவு நல்ல கண்ணியமான பையனா பொண்ணா இருந்தாலும் அவங்க உடைய வச்சே மதிப்பு கொடுத்துருவாங்க. இந்த இது இப்படித்தான், இந்த இதுதான் அப்படின்றவாங்க. ஆள் பாதி, பழமொழியெல்லாம் பயங்கரமாக சொன்ன, ஆள் பாதி ஆடை பாதி. அல்லேலூயா. அப்போ இதை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். நான் சபையில் கண்டிஷன் பண்ணுவேன், இந்த ட்ரெஸ்ஸை போடாத. நானும் சத்தம் போடுவேன், இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, இந்த ட்ரெஸ்ஸு ஆகாது, இது போடக்கூடாது, இப்படி உடுத்தக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? உங்கள் பிள்ளைகளை தப்பான வழியில் யாரும் இழுத்துடக்கூடாது. ரொம்ப குறிப்பாக பெண் பிள்ளைகளை. இது மணி ஐயா இருக்கிறாங்க, செல்வராஜ் ஐயா இருக்கிறாங்க. உங்கள் காலத்தில் நம்ம பெரியவங்க மேரேஜ் ஆனவங்க இருக்க, உங்கள் காலத்தில் பிள்ளைங்க என்னைக்காச்சும் அரைக்காலுக்கு மேலே பாவடை போட்டு அலைஞ்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளை கூட எங்கே தான் இழுத்துட்டு இருக்கோம், அப்படி பிடிச்சி இழுத்துட்டு தான் என்ன செய்யும், சின்ன குழந்தைங்க கூட. ஆனால் இன்னைக்கு லெக்கின்ச்சு பிக்கின்ச்சு எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, சுடி சோறு வெந்த சோறு வேகாத சோறெல்லாம் போட்டு விட்டு என்ன செஞ்சிட்டீங்க, நொந்து நூலாக போச்சுக்க இன்னைக்கு. ஆமாவா இல்லையா? கௌரவமான உடை உடுத்துங்க, தப்பு கிடையாது. ரொம்ப நீட்டான உடை உடுத்துங்க, தவறே கிடையாது. அல்லேலூயா. உடுத்துறதுலையும் சரி நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நானே சரியில்லாமல் இருந்தேன்னா நான் என் பிள்ளைகளை சரியாக நடத்த முடியுமா? சொல்லுங்க, நடத்த முடியுமா? நடத்த முடியாது. இதனால் பிள்ளைகள் இடறி போகிறதுக்கு அநேக வாய்ப்பு உண்டு. பெண் பிள்ளைகள் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அப்பா கிட்ட என்ன செய்யலாம், நல்ல பாசமாக தொட்டு பேசுகிறதெல்லாம். தகப்பனும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பிள்ளையை தொட்டு பேசணும். குறிப்பிட்ட ஏஜ் ஆச்சுன்னா தொடவே கூடாது எக்காரணத்தை கொண்டு. அப்படியே தொட்டிங்கன்னா உங்கள் தலை மேலே, பிள்ளைங்க தலை மேலே கையை வச்சு நீங்கள் ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணணும். அதுக்காகத்தான் உங்கள் பிள்ளைகளை தொடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதே இது ஆம்பளை பையனா ஆயிட்டுன்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. உங்கள் பையனை குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீங்கள் தொடலாம், தூக்கலாம், கொஞ்சலாம், பக்கத்தில் தூங்க வைக்கிறது கூட தப்பு கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆயிட்டுன்னா அப்பா கூட தான் அவன் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பெண் பிள்ளைகளும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அம்மா கூட தான் அவங்க இருக்கும். எல்லையை தாண்டாதபடிக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணுங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குணசாலியான சிறு இத்தனையும் கற்றுக் கொடுக்குறான். அவன் குடும்பம் இவ்வளவு விலைமதிக்க முடியாததா இருக்கும். யாருமே அந்த குடும்பத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க, அந்த குடும்பமானு சொல்லி மரியாதை கொடுப்பாங்க. மதிக்கிற அளவுக்கு ஒரு குணசாலியான சிறி வாழ முடியும். ஆவதும் பெண்ணாலே புத்தி உள்ள சிறி வீட்டை புத்தி இல்லாதவளோ இடித்து போடுற. மனைவி ஆனவள் புத்தி இல்லைன்னா பிள்ளைய வாழ்க்கை இடிச்சிடறான், கணவனுடைய வாழ்க்கை இடிச்சிடறான், தான் வாழ்க்கை இடிச்சிடறான், எல்லாத்தையும் இடித்து அழித்து போடுவாளாம். அப்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவள் வியாபார கப்பல்களைப் போல இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். அல்லேலூயா. இப்போ 4 எழுத்து எபிரேய எழுத்து நம்ம பார்த்தோம். 5வது எழுத்து சங்கீதம் 119 5வது எழுத்து பார்த்தீங்கன்னா ஹே அப்படின்னு வரும். 5வது எழுத்துக்கு பேர் என்ன?
எபிரேய எழுத்து ஹே. இந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சன்னல் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு இது வீடு வீடு சேப்புக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி எழுத்து மட்டும் அதில் ஒட்டாத அளவுக்கு என்ன செய்யும், தனியாக இருக்கும். பார்க்கறதுக்கு இது யூதர்கள் எபிரேயர்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு சன்னலை போல் அவங்க பார்வையில் தோன்றுச்சு. இந்த ஹே அப்படிங்கிற எழுத்துக்கு சன்னல் என்று அர்த்தம். இந்த 5வது எபிரேய எழுத்து ஹே அப்படிங்கிறது சன்னல் என்கிற அர்த்தம். இந்த சன்னல் என்கிற அர்த்தத்தில், ஹே என்கிற எழுத்தின் அர்த்தத்தில் தான் இந்த 14வது வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. ஜன்னல் என்று சொன்னால் கண்ணோட்டம். சன்னல் என்னது? கண்ணோட்டம், சரியான கண்ணோட்டம்னு சொல்லலாம். சரியான எண்ணம் உடையவள், சரியான கண்ணோட்டம் உடையவள் என்று சொல்லி எதுக்கு சொல்லலாம். ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வாழ்க்கையை சரியான எண்ணமுடையவளாய் சரியான கண்ணோட்டத்தோடு தன் வாழ்க்கையை பார்க்கிறாள், கவனிக்கிறாள். அதன்படி தன் வாழ்க்கையை என்ன செய்கிறாள்? வாழ்கிறவளாய் இருக்கிறாள். இங்க வியாபார கப்பல், அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, தங்கள் பட்டணத்தில், தங்கள் கிராமங்களில், தங்கள் ஏரியாக்களில் ஜனங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னு வியாபாரியை ஃபஸ்ட்டு அறிஞ்சுக்கிடுவாங்களாம். அறிஞ்சுக்கிட்டு இந்த அவசியமான பொருள் எங்கே கிடைக்கும். இப்போ இங்கே ஓவர் வெயிலான இடம்னா இங்கே அதிகமாக காட்டன் சட்டைகளை, காட்டனில் துணிமணிகளை வாங்கி வியாபாரிகள் விற்பனை செய்வாங்க. இங்கே ரொம்ப வெயிலான இடத்துல குளிரான பானங்கள் அதிகமாக விற்றா நல்ல வியாபாரம் ஆகும். குளிரான இடங்களில் நல்ல சூடான பொருட்களை விற்றா நல்ல வியாபாரமாகும். கம்பளி போன்ற இடங்களை விற்றா என்ன பொருட்களை விற்றா வியாபாரமாகும். இந்த வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய ஜனங்கள் தங்களுடைய பகுதியில் நிலைமைகளை ஆராய்ஞ்சு ஜனங்களுக்கு ஏற்ற பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கு இது எங்கே கிடைக்கணும் விசாரித்து வியாபார கப்பல்னு அப்போ இருக்கும். அந்த வியாபார கப்பல், சரக்கு கப்பல் சொல்லப்படுற கப்பலில் ஏறி அந்த ஏரியாவுக்கு, அந்த பகுதியில் போய் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு என்ன செய்வாங்க, வந்து அந்த ஜனங்களுக்கு விற்பனை செய்வார்களாம். அல்லேலூயா. வியாபார கப்பலை போல் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, இந்த குணசாலியான ஸ்திரீயும் கணவனுக்கு எது பிடிக்கும், கணவனுக்கு எது வேணும், கணவனுக்கு எது அவசியம், கணவனுக்கு எது முக்கியமானது அப்படி சொல்லி முதல் அறிந்து கொள்ளுவார். அப்புறம் தன் பிள்ளைகளுக்கு எது தேவை, எது முக்கியம், தன்னுடைய மாமனாருக்கு, தன்னுடைய மாமியாருக்கு, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன என்ன அவசியமானது, முக்கியமானதுன்னு அறிந்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அறிந்து கொண்டு அது எவ்வளவு தூரம் இருந்தாலும், அது எவ்வளவு விலையா இருந்தாலும் அதை தேடி கொண்டு வந்து கணவனுக்கும் பிள்ளைக்கும் குடும்பத்துக்கும் சிறந்ததை கொடுப்பார். அந்த வியாபாரியை போல, அந்த வியாபார கப்பல் எப்படி எங்க இருந்தாலும் சிறந்ததை கொண்டு வருகிறதோ அது போல அவள் இருப்பாளாம். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, இங்கே நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ உள்ளவங்களை கறி கடைக்கு விட்டோம்னா, ஒரு மீன் கடைக்கு விட்டா, ஒரு காய்கறி கடைக்கு விட்டா, இப்போ இருக்கிற பெண்களை விட்டு பாருங்க. இப்போ கொஞ்சம் வயசான அனுபவம் உள்ள அம்மாவும் நீங்கள் விட்டு பாருங்க. 2 பேரையும் காய்கறி வாங்க வைங்க, 2 பேருக்கும் ஒரே அமௌண்ட்டை கொடுங்க, 2 பேருக்கு இறைச்சி வாங்குறதுக்கு ஒரே அமௌண்ட்டை கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இவங்க 5 நிமிஷத்தில் வாங்கிடுவாங்க, 5000 கொடுத்தாலும் 5 நிமிஷத்தில் வாங்கிடுவாங்க. இவங்க கையில் 500 கொடுத்தாலும் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரமும் வாங்கிட்டு இருப்பாங்க யார் வயசானவங்க. இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் கடையிலையோ கறி கடையிலையோ இந்த காய்கறி கடையில் போய் பார்த்தீங்கன்னா வயசானவங்க அப்படி நின்று வாங்குவாங்க, அந்த தாய்மார்கள் வாங்குவாங்க பாருங்க. இவங்க கடைக்காரங்களா அவங்க கடைக்காரங்களானே தெரியாது. இதை எடுத்துன்னு தேங்காய் தட்டுத்தை பார்த்து, என்ன இது முத்தாத மாதிரி தெரியுது, அரை விளைச்சலாக இருக்குது, சரியாக தண்ணி குழுங்க மாட்டேங்க, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உரிச்சிங்க இருக்கும் அப்படின்னு யார் சொல்லிட்டு இருப்பா? இந்த அம்மா ஒரு தட்டில் எத்தனை கேள்வி கேட்கும். கடைக்காரன் தலையை பிடிச்சி, எம்மா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போமா அப்படிமா, கடைக்காரனுக்கே தெரியாது. ஆனால் இப்போ உள்ளவங்க போய் நின்னா, அண்ணே தேங்காய் வேணும் அப்படியா, அந்த எடுத்து போட்டோன்னா என்ன ஏதுன்னு பார்க்கவே, தூக்கி போட்டால் உடச்சா அந்த கூமுட்டையாக இருக்கும், அந்த என்ன செய்ய உருப்படாமல் என்ன செஞ்சிடும், அழுகி போய் உள்ள அடக்கும். ஐயா வெளியில் பல வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைப்பாங்க. இவங்க தட்டுவாங்க, குலுக்குவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க, அதுக்கு குடும்பியெல்லாம் இருக்குதா, எவ்வளோ இருக்குது அப்படியெல்லாம் என்ன விவரமாக பார்த்து என்ன செய்வாங்க. இப்போ ஒரு தேங்காய் தானே இத்தனை உருட்டி எடுத்துருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே மீன் கடைக்கு போனால், இல்லை 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 இந்த மீன் வேணாம் அப்படிம்பாங்க. இல்லை இல்லைங்க இது கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது,
இல்லை இது போன வாரத்து மீன் மாதிரியே தெரியுதா? இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, நீ என்ன போய் சொன்னாலும் என்கிட்ட ஏமாற்ற முடியாது. நான் இத்தனை வருஷமாக மீன் வாங்கிட்டு இருக்கேன், என்கிட்ட ஏமாத்துறியா? அந்த செதில் திரும்பி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த வாய்ப்பார் அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு என்ன செய்வாங்க? சொல்லி பார்த்தா, எம்மா நீ எதனாச்சும் எடுத்துக்கம்மா, எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதமான மாதிரி அவன் கடைசியில் எனக்கே ஒன்றும் தெரிய சரண்டர் ஆயிடுவான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதில் பீஸு துண்டு துண்டா போடு, ஒட்டாமல் போடு, இந்த சைஸில் போடு, இவ்வளோ நீளத்தில் போடுன்னு இத்தனையும் சொல்லுவாங்க அந்த அம்மா. இதை கறி கடைக்கு போயிட்டா ஆட்டுக்கு மட்டன் எடுக்க போறீங்கன்னா முன்னந்தொடையாக போடு, நல்லா நல்ல எலும்பை நல்லா கட் பண்ணி போடு, அப்படியெல்லாம் என்ன செய்வாங்க? நம்மளுக்கு எந்த இளங்கறியாக போடு, முத்தலாக போடாத. அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன இத்தனையும் சொல்லுதுங்க, இதில் தான் இத்தனை மேட்டர் இருக்கா, நமக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க. இது யாருக்காக ஆகுது? அந்த அம்மா சூப்பு வச்சு சாப்பிட, அந்த அம்மா வறுத்து பொறிச்சு சாப்பிட்றதுக்கா? இல்லை, என் கணவனுக்கு கொடுக்கணும் சிறந்ததை. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னா அவங்ககிட்ட தான் கற்றுக்கிற முடியும். அல்லையே சொல்லுங்களேன். அதுக்காக சொல்கிற தாறுமாறு ரேட்டெல்லாம் வாங்க முடியாது. இந்த ரேட்டெல்லாம் இதுக்கு வரவே வராது. அவன் சொன்னதெல்லாம் வாங்கவே மாட்டான். நான் சொன்னதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு எம்மா முடிவன்ட்டியாம்மா, காலங்காத்தாலே வந்து என்னம்மா அப்படி சொல்லிட்டு என்ன செய்யுமா, எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படிம்பாங்க. நம்ம ஆளுகளை ஆண்களை விட்டோம்னா என்ன வேணுங்க பிரதர்? கறி வேணும், கடன்னு வெட்டி அப்படியே தூக்கி போடுவான். இது பழசா, இப்போ தான் வெட்டினீங்களா, இவன் நினச்சி கேட்கவே மாட்டோம், போட்டால் போதும், அவ்வளோதான். ஆமாவா இல்லையா? காய்கறியா அது வேணும் இது வேணும் லிஸ்ட்டை மட்டும் நம்ம வாசிக்கிட்டே இருப்போம். அவன் படக்கு அள்ளி எடையை போட்டு நினச்சிருக்கோம், அப்படியே குமிச்சு வச்சுருவான். வாங்கிட்டு அப்படி திரும்பி பார்க்காம வந்துடுவோம். எவ்வளோ காசு கேட்டு என்ன செய்வோம்? சில்லறை கூட வாங்காத அவசரத்தில் ஒடியாந்துருவோம் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண் பிள்ளைகிட்ட எதுவுமே தெரியாது. காய்கறி கடை தெரியாது, மளிகை கடை தெரியாது, இறைச்சி கடை தெரியாது, துணி கடை தெரியாது. இதுக்கு காரணம் என்ன? வீட்டு அம்மாவை போகிறது கிடையாது. அதனால் அதனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒன்றுமே தெரியாது. இது ரொம்ப ரொம்ப தவறானது. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டத்துக்களை கொண்டு போக போகிறீங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை வெறுக்கும்படி செய்ய போகிறீங்க. அதனால தான் நீங்கள் இப்படி நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யார் கூட வருவா சொல்லுங்க? ஒரு அரைகுறை கேஸ், வீட்டுக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் எங்கள் அம்மான்ட்டே கிடந்தாலும் இத்தனை வருஷமா அந்த ஆளை போய் கறி எட்டு வர சொன்னால் அந்த ஆள் எப்படி போய் எடுப்பா? அப்படி வீட்டுக்காரரு எதையாவது கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வருவா. அப்படி இந்த அம்மாவுக்கு இதை பற்றி விவரமாக தெரியும். எதையாவது போட்டு என்ன செஞ்சிடும்? வேக வச்சு கொடுத்தா எக்ஸ்போர்ட் மாமியார் என்ன செய்யும்? எடுத்து தூ அப்படி ஒரு துப்புலாம் ஆரம்பிச்சிட பாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சு குடும்ப பிரச்சனை. இது காரணம் யாரு? அம்மா. எடுப்பில் உங்கள் அம்மா வளர்த்துருக்கு, என்ன வளர்த்துருக்கு ஒன்றுன்னு யாரை கேட்பான்? அம்மாவை கேட்பான். எடுத்தோன்னே யாரை பேசினாலும் நான் பொறுத்துக்கிருவேன். எங்கள் அம்மாவையோ எங்கள் அப்பாவையோ வீட்டில் உள்ளவங்க பேசுனங்க நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், ஒரு சிலர் நான் பொம்பளையாகவே இருக்க மாட்டேன் ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு என்ன? இது காரணம் யாருங்க? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிங்க. என் பிள்ளைய பொத்தி 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 வளர்த்திங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? அது கூண்டுக்குள்ளேயே தான் இருக்க லாய்க்கி, பறக்கிறதுக்கு லாய்க்கியே, எந்த வேலை செய்கிறது லாய்க்கி. கூண்டுக்குள்ளே அடைச்சது ஏதாச்சும் வேலை செய்யுமா? திங்கும் தூங்கும், திங்கும் தூங்கும், திங்கும் தூங்கும். அதை விட்டு அதுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அப்போ உங்கள் பிள்ளைங்கள் கோழையாக மாறிடுவாங்க, எதையும் எதிர்க்க முடியாதவங்களாக மாறிடுவாங்க, பயம் உள்ளவங்களாக மாறிடுவாங்க, எதற்குமே பதட்டப்படுறவங்களாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடும். அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆயிடும். இந்த அம்மா அப்படி இல்லை, எல்லாத்தையும் விசாரிக்கும். விசாரித்து கொண்டு வந்து கழுவுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் என்ன நடக்கும், டீச்சிங் நடக்கும் பிள்ளைகளுக்கு. அதை எடு, அதை அப்படி இழு, அதை அப்படி கழுவு, அதை அப்படி இது பண்ணு, அது கொஞ்சம் உப்பு போடு, அது ஒரு மஞ்சள் போடு, அப்படி கலக்கி எடு, 2 தடவை 3 தடவை. ஏமா இதை என்ன ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும். அந்த அம்மா பழைக்கிறோம். இந்த அம்மா எவ்வளோ டேலண்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த என்ன செஞ்சிடுவாங்க. குணசாலியான ஸ்திரீ ஒரு மனைவி தாம் பிள்ளைகளை அவ்வளோ டேலண்டாக மாற்றிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திருமணம் ஆகி போச்சுன்னா அந்த கை பக்குவத்தை பார்த்து, அதனுடைய திறமையை பார்த்துட்டு, அதனுடைய அறிவை பார்த்துட்டு, அன்னைக்கு வாயை திறந்தவன் தான் சாகிற வரைக்கும் வாயை மூட மாட்டான். யாருக்கு பின்னாடியே இருப்பான்? மனைவி பின்னாடியே இருப்பான். இதை விட்டுட்டு நான் பொத்தி 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 வளர்த்தேன்னா
பொத்தியை வச்சுக்கன்னு வாழ்க்கை நாசமாயிடும். அப்படி வைக்கவே கூடாது. பையனுக்கும் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்கணுங்க. வரவு செலவு பார்க்கணும், வெளியில் போய் செய்கிற காரியங்களை தகப்பன் உட்கார வச்சு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அந்த அம்மா உட்காந்த இடத்துலையே யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிச்சனில் நின்றுக்கிட்டே என்ன செய்யும், உன் ஐடி கார்டு இத்தனாவது ஆணியில் தொங்குது, உங்கள் சாக்ஸு இங்கே தற்கொலை பண்ணி சாகுது, அப்புறம் உங்கள் டை ஆமாம் புதஞ்சு கிடக்குது, அந்த இது என்ன செய்யுங்க புரட்டுங்க அப்படின்னு சமையல் பண்ணிக்கிட்டே என்ன செய்யும். நீங்களாம் சொல்லவே மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உட்காந்துட்டே கேன் அங்கே கழுவி வச்சுட்டேன், அங்கே சுடுதண்ணி இருக்குது, அதில் ஊற்றி வச்சுருங்க, அப்புறம் அந்த பேக்கை எடுத்து வச்சுருங்க, அந்த ஹோம்ஒர்க் நோட்டை அங்கே எடுத்து வச்சுக்கிறேன், அப்புறம் அதில் சைன் பண்ணிடுங்கன்னு யார் சொல்லிகிட்டே இருப்பான். இந்த அம்மா ஏதோ டிஜிட்டலில் பார்த்துக்கிட்டு வாசிக்கிற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே என்ன செஞ்சுட்டே இருக்கும் அசால்ட்டாக. அப்புறம் இருந்தாலும் இவர் என்ன செய்வா, அப்படி மண்டையை சொரிஞ்சிட்டு இந்த கரண்டியை பிடிங்க அப்படின்ட்டு போய் அவங்க போய் என்ன செய்யும், ஃபோனன்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரண்டியை கையில் தான் கொடுப்பாங்க குணசலியானு சரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இத்தனையே நடக்கும். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க அபரிதமான அறிவு, அபரிதமான ஞானம், அபரிதமான திறமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சோத்திரம். இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி சிறந்தவங்களை திறமை உள்ளவங்களை வெளியில் கூட அனுப்புறதில்லை நம்ம ஆளுங்க. சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு திறமை ஒன்றுமில்லாமல் போயிடும். அந்த குடும்பம் செழிக்க முடியாது, அந்த குடும்பம் வளர முடியாது, அந்த குடும்பம் உயர முடியாது. இப்போ 2 பேர் ஒரு பாரத்தை தூக்குறதுக்கும் ஒரே ஒரு ஆள் காலமுள்ள பாரத்தை தூக்குறதுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஒரு 50 கிலோவை ஒரு 20 கிலோவை நான் தலையில் வச்சுட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். கொஞ்சம் நாள் போக போக என்ன செய்யும் எனக்கு சொல்லுங்க, கொஞ்சம் என்ன செய்யும், அப்படி கொஞ்சம் என்ன செய்யும், கீழே கடைசியில் பொத்துன்னு என்ன செஞ்சிடும், விழுந்துடும். இதை 2 பேர் தாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருவர் டயர்டாகும்போது இன்னொருத்தர் என்ன செஞ்சுக்கலாம், தாங்கிக்கலாம். என்ன செய்யலாம், மாறி மாறி சப்போர்ட் பண்ணி என்ன செய்யலாம், எவ்வளவு காலனாச்சும் தாங்கி இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த குடும்பம் தான் கடைசி வரைக்கும் சிறந்த குடும்பமாக இருக்கும். சோர்வு வராது, குறைவு வராது, பிரச்சனைகள் வராது, போராட்டம் வராது. ஒரு நாளும் குறைவே அந்த குடும்பத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க மட்டும் இப்படி வாழ்கிறாங்களே அப்படி எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும். இவள் வியாபார கப்பலை போல என்ன செய்கிறாளாம் இருக்கிறாள். என்ன செய்யணும், என் வீட்டுக்காருக்கு இது பிடிக்கும், என் பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு இது தேவை, இது எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு கேட்காமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடும். அல்லேலூயா. நம்ம கரண்டி தூக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உள்ளவங்க கரண்டி தூக்கி ஏம்மா எதையாச்சும் ஒரு கரண்டியை பார்த்தோன்னே சுடு கரண்டியாக இருக்கும், அப்படி சொரட்டு உங்களுக்கு தோசை போதுமா அப்படின்னு ஒன்று போதும் 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 அப்படின்ட்டு வர அவர். இல்லைன்னா அந்த இட்லியை அவிச்சிட்டு அந்த மூடியோடு வருவாங்க, அப்படியே யுத்த காலத்துக்கு போகிற மாதிரி அப்படியே எடுத்து உங்களுக்கு இட்லி போதுமா தோசை வேணுமா அப்படின்னு இல்லை இல்லை இருக்கிறதே போதும் அப்படிங்க. அப்படி அதை கொப்பரையை பார்த்துன்னு அம்மா வேண்டாம்மா நீ ஆவி பறக்க வந்திருக்கிற அதனால என்ன செஞ்சிரு இட்லியவே கொடுத்துரு அப்படின்னு. அப்புறம் சட்னி வேணுமா சாம்பார் வேணுமான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் கத்தி எடுத்துகிட்டு வராங்க தேங்காய் எடுக்க போகிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எதை கொடுத்தாலும் சரி அப்படி சொல்கிற அளவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என்ன செய்யலாம், என்ன வேணும், எதை பண்ணலாம், எப்படி பண்ணலான்னா 1000 தடவை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறது கேள்வி கேட்டு எனக்கா நானாக சமையல் பண்ணுறேன் எனக்கா தெரியும்னு இவர் சொல்ல உடனே என்ன செஞ்சிடும் சண்டை வந்துடும். அல்லேலூயா. அப்படி இல்லாத அளவுக்கு ஒரு குணசாலி என்ன சரி. வெயில் காலத்தில் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு கணவனுக்கு என்ன தேவை, குளிர் காலத்தில் என்ன தேவை, மழை காலத்துக்கு என்ன தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் குளிர் காலத்தில் தயிர் சாதம் போட்டுட்டு இருக்கிற கதையாக இருக்கக்கூடாது. அவங்க என்னென்ன காலத்துக்கு என்னென்ன நேரத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சு எதை கொடுக்கலான்னு அறிந்திருப்பாங்க ஐயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே சோத்திரம். இவ்வளவு திறமை மிக்கவளாக இருப்பாள். அது மாத்திரம் இல்லை, பாருங்க இப்படி சிறந்த அனுபவம் உள்ளவங்க, இவ்வளவு சிறந்தவங்க ஒரு குணசாலியான பெண்ணாய் இருக்கிறார். இவர் சிறந்ததை மாத்திரம்தான் கொடுப்பான். அதாவது உற்சாகமாக வேலை செய்வாங்க பாருங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தூரத்தில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பெஸ்டானதை கொடுப்பாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. அடுத்ததாக நாம் அடுத்த வசனத்தை பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 31
15வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ இந்த வசனத்தை கேட்டோன்னே நிறைய பேருக்கு அதிர்ச்சி ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 6வது எபிரேய எழுத்து வாவ். அந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுவற்றில் அடிக்கப்பட்ட ஆணியை போல் அது தெரியும். அதனை சுவற்றில் அடிக்கப்பட்ட ஆணி, வாவ் என்ற எழுத்துக்கு சுவற்றில் அடிக்கப்பட்ட ஆணின்னு அர்த்தம். ஏன் சுவற்றில் அடிக்கப்பட்ட ஆணின்னு அந்த எழுத்துக்கு அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, இந்த குணசாலியான ஸ்திரீ சுவற்றில் அடிக்கப்பட்ட ஒரு ஆணி மாதிரி. அந்த ஆணியில் எதை தொங்க விட்டாலும் எதை மாட்டி விட்டாலும் அது முழுசாக என்ன செய்யுமா, அது தாங்கிக்கிறோம். முழு குடும்பத்தின் பாரத்தையும் சுமையவும் யார் தாங்கிக்கிட்டு இருப்பா? ஒரு குணசாலியான பெண்ணு தாங்கிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு அதை மையமாக வச்சு இந்த 15 வசனம் சொல்லுது, இருட்டோடே எப்போ எழும்புவாங்களாம்? இருட்டோடே எழுந்துருவாங்களாம். தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்துனா என்ன அர்த்தம்னா, அதிகாலையிலே குணசாலியான பெண் என்ன செய்வாங்கன்னா 3 மணி 4 மணி 5 மணி அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, இருட்டோட எழுந்துருவாங்க. அவங்க ஒரு நாளும் தூக்கத்திலிருந்து எழும்பி சூரியனை பார்க்கவே மாட்டாங்க. எழும்பி சூரியனை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? தூங்கும் மூஞ்சியை எந்திரிச்சு சூரியனை பார்க்க மாட்டாங்க. அவங்க குணசாலியான ஸ்திரீ என்ன செய்ய மாட்டாங்க, தூங்கி எழுந்து அவங்க என்ன செய்றாங்க, அவங்க எந்திக்கும் போது சூரியன் உதயமாகி இருக்காது. ஒரு நாளும் அப்படி இருக்காது. ஏதோ பலவீனம் முடியாத நாள் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் சூரியன் வருவதற்கு முன்பதாகவே அவங்க எழும்பி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது சூரியனுக்கே சவால் விடுற ஆட்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இருட்டோடே எழுந்து விடுவாள். தூங்கும்போது எழும்பும்போது முதல் ஆள் குடும்பத்தில் குணசாலியான பெண். தூங்கும்போது கடைசியாக தூங்குகிற ஆள் குணசாலியான மனைவி. அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு பாரத்தை வச்சாலும் அவ தாங்குகிற சக்தியும் பலனும் வல்லமையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. அவ குணசாலியான சரி இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு என்ன செய்கிறாளாம், காலையில் எந்திரிச்சு இவள் தன்னை ஆயத்தப்படுத்தி டீயை போட்டு எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு வந்து அவங்க குளித்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன வந்துருமா, ஆகாரம் வந்து விடும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமை சூத்திரம். அவள் அவ்வளவு அதிகாலையிலே எழும்புகிறவளாய் இருப்பாள். நான் அப்படி ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். விசேஷமாக எனக்கு ரொம்ப தெரிஞ்ச எங்கள் அப்பாவோட பிறந்த அக்கா அவங்க 4 மணிக்கு மேலே அவங்கள தூங்கி நான் பார்த்ததில்லை. அவங்க வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 5 மணி 5:30க்கு மேலே அந்த வீட்டில் யாரும் தூங்கிட முடியாது. தூங்கிட்டா நான் செத்துட்டேன், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் காலி. நான் ஒரு 10 நாள் வீட்டில் போய் இருக்க போனேன். 2 நாள்லேயே பதறிட்டு ஓடி வந்துட்டேன். அம்மா இத்தனை மணி வரைக்கும் தெரியுங்க, வீடு உருப்பிடும், நீ உருப்பிடுவ, விளங்கி போயிடும் அப்படியே சொல்லிட்டு அந்த கரண்டியை தூக்கிட்டு சுற்றும் பாருங்க. பயந்து நடுங்குவாங்க. எங்கள் அத்தை வீட்டில் எல்லாரும் பயப்படணும். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் அவங்கள பயப்பட ஆள் ரொம்ப சாட்டாக தான் இருப்பாங்க. 4 மணி 3:30க்கு டான் எழுந்து எல்லா வேலையும் நடக்கும். 6-7 மணிக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகி அவங்க கிளம்பிடுவாங்க. யாரையும் படுத்து தூங்கவே விட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது என்ன அர்த்தம், எனக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஐயோ தெரியாமல் வந்துட்டேன்னு, எப்படியாச்சும் என்னை கூப்பிட்டு போயிருங்கன்னு ஊருக்கு ஓடிட்டேன், மறுபடியும் வீட்டுக்கு ஓடியான்ட்டேன். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இன்றைக்கி அவங்க பிள்ளைங்கள் 3 பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதாவது அவங்க ரட்சிக்கப்படலை தான், ஆனால் அவங்க 3 பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா காலையிலே அதிகாலையில் எழும்புகிற பழக்கத்தை கொடுத்துக்கிறாங்க. சோம்பேறித்தனம் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. 3 பேரும் கடுமையாக உழைப்பாங்க. 3 பேரும் நல்லா சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. இயேசு அறியாதவர்களாக இருந்தோம். எந்த பின்னணி பேக்ரவுண்ட் இல்லை. சிறந்த கடுமையான உழைப்பாளி, ரொம்ப சிறப்பானவங்க. யார்கிட்ட கையேந்தி நிற்காத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிறந்ததற்கு காரணம் அந்த ஒரு அம்மா. ஒரு பெண் வீட்டில் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்துட்டா
அந்த குடும்பமே கொண்டாடுகிற அளவுக்கு ரொம்ப சிறந்த குடும்பமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. காலையில் எழுந்து எல்லா வேலைகளும் செய்ய ஆயத்தமாகிறாள். சோம்பல்னா என்னென்னா அந்த குணசாலி வீட்டில் தெரியவே தெரியாதான். சோம்பேறித்தனம், சோம்பல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த குடும்பத்தில் அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது, அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேத வசனம் சொல்லுகிறது, சுறுசுறுப்பு உள்ளவன் கை ஆளுகை செய்யும்னு வேதம் சொல்லுது. யார் ஒருவன் சுறுசுறுப்பா இருக்கிறானோ அவன் தலைவனாத்தான் இருப்பான், அவன் ஆளுகிறவனாத்தான் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் 10 பேருக்கு, 10 குடும்பத்துக்கு, 100 குடும்பத்துக்கு, 500 குடும்பத்துக்கு, 1000 குடும்பத்துக்கு படி அளக்கிறவங்களா கொடுக்கிறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு நாள் கையை கட்டி நிற்கிறவங்களா இருக்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு காரணம் அந்த குணசாலியான பெண்ணு தான். அது மாத்திரமல்ல, அங்க என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்தான், தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். படி அளக்கிறான்னு சோறு போடுறான்னு கிடையாது. அப்படி குணசாலியான ஸ்திரியா இருந்தா உங்க வீட்டில், உங்க தோட்டத்தில், உங்க வயல்ல நிச்சயமா அநேக வேலைக்காரங்க இருப்பாங்க, உங்க கையினால சம்பளம் வாங்குவாங்க. நீங்க குணசாலியான ஸ்திரியா இருந்தா உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கும். அங்க வேலைக்காரர்கள், பணியாட்கள் நிச்சயமா இருப்பாங்க. வயல், காடு, தோட்டம் நிச்சயமா இருக்கும். அதுல நிறைய வேலைக்காரங்க உங்களுக்கு இருப்பாங்க. காரு போன்ற வாகனங்கள் இருக்கும், அதற்கு டிரைவர்கள் நிறைய என்ன செய்வாங்க இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒரு தொழில் அதிபர்களாய், தொழில் செய்கிறவங்களாய் இருப்பீங்க. உங்களுக்கு கீழே கட்டாயமா வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு குடும்பத்தில் இருந்தா, அவ வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறான்னா காலையில் எழுச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் ஆகாரத்தை கொடுத்து கிளப்பி ரெடி பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்களை என்ன செய்வாளாம், இந்த வேலையை செய்யுங்க, நீ பாத்திரம் கழுவுரு, நீ அந்த வேலையை செஞ்சிரு, நீ தோட்டத்தில் இது பண்ணிடு, நீ வெளியில் சுத்தம் பண்ணிடு, நீ அதை கவனிச்சிரு, இதை கவனிச்சிரு, எல்லாருக்கும் வேலைகளை கொடுப்பாளாம், நிர்வாகம் பண்ணுவாளாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு, ஒரு கம்பெனி நடத்துக்கிட்டு, ஒரு பெரிய தலைவனாக இருந்துட்டு நீங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறவங்கள நீங்கள் வேலை வாங்கிட முடியுமா? நான் வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்களாம், நான் வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னா எனக்கு என்ன செய்யணுமா, டீ கொடுத்துடணும், எனக்கு டிஃபன் கொடுத்துடணும், எனக்கு அதை கொடுத்துடணும்பாங்க. அப்புறம் நான் வேலை செஞ்சு முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும், டிவி ஓடணும், எனக்கு முடிஞ்ச என் கையில் ரிமோட்டை என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும், எனக்கு இவ்வளவு சம்பளம் தான் கொடுக்கணும், நான் இவ்வளவு வேலை தான் செய்வேன், நான் இம்புட்டு கௌரவமாக தான் இருப்பேன், அப்படியெல்லாம் நிறைய ரூல்ஸ் போடுவாங்களா. இப்படிப்பட்ட ஆளுகளை நம்ம வேலை வாங்கிட முடியுமா? ஆனால் யார் வேலை வாங்கிடுவாங்க? ஒரு குணசாலியான ஸ்திரீ யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும், எப்படி வேலை வாங்கணும்னு அப்படிப்பட்ட ஞானத்தை, அறிவு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவள் வேலை செய்கிறது மாத்திரமில்ல, அவள் சொல்லும் போதே வேலை செய்வாங்களாம், அவளுக்கு மறுபேச்சே கிடையாதான். ஏன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி சிறந்ததை கொடுக்குறாளோ அதே போல வேலைக்கு வர்ற, வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்களின் குடும்பத்தையும் உதவியினால, இரக்கத்தினால, நன்மையினால என்ன செய்கிறாளாம், அவள் உதவி செய்கிறாளாம். அதனால் அவளை ஒரு தாயை போல எடுத்துக்கொண்டு அவள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்களாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி அவள் குணசாலியான ஸ்திரியா இருக்கிறா. வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் யார் தான் கொடுப்பாங்களாம்? இந்த குணசாலியான அம்மா சம்பளம் கொடுக்குமா. இப்படிப்பட்ட பெண்ணை நாம் எப்படி வச்சிருக்கிறோம்? எல்லாத்துக்குமே இந்த திறமை உண்டு. ஓ, குணசாலிக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, எனக்குல. ஒவ்வொரு பெண்ணாய் பிறந்தவர்களுக்கும் இத்தனை ஆற்றல் உண்டு, இன்னும் நிறையா இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த வல்லமை, இந்த திறமை, இந்த ஞானம், இந்த அறிவு இருக்குதான். நீங்கள் சாதாரணமானவங்களே கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி ஆக்கிட்டாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கடைக்கு போக வேணாம், நீ அங்கே போக வேணாம், நீங்கள் இதை வாங்க வேணாம், நீ அதை செய்ய வேணாம், அப்படி சொல்லி 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 என்ன செஞ்சாச்சு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி கடைசி வரைக்கும் என்ன செய்யாச்சு, அவங்களுடைய திறமைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள். அடுத்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். இது 18வது வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனம். ஒரு வயலை விசாரித்து என்ன செய்கிறாளாம், வாங்குகிறாள்.
தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அடுத்து 7வது எழுத்து பார்த்தீங்கன்னா எபிரேய எழுத்து சாயின் அல்ல ஜெயின் அப்படி சொல்லுவாங்க. 7வது எபிரேய எழுத்து சாயின். சாயின் அப்படின்னா பட்டயம்னு அர்த்தம். அந்த 7வது எழுத்து பட்டயம்னு அர்த்தம். பட்டயம்னு ஆமாங்க, பட்டயம் மாதிரி என் மனைவி என்னைய வெட்டுன்னு வெட்டி தள்ளிடுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? வாயை திறந்தாலே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பட்டயம் கிடையாது. பட்டயம் என்று சொன்னால் தீவிரம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா தீவிரம். போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தீவிரமாக செய்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு எப்பயுமே ஒருபடி மேலே தான் நிற்கும். எந்த அப்டேட் வந்தாலும் இந்த அம்மாவை ஓவர்டேக் பண்ணவே, வாஷிங் மிஷின் வரட்டும், மிக்சி வரட்டும், கிரைண்டர் வரட்டும், மைக்ரோ ஓவன் வரட்டும், எது வந்தாலும் இந்த அம்மாவை ஓவர்டேக் பண்ணவே சொல்லுங்களேன். எத்தனை நவீனம் வந்தாலும் இந்த அம்மாவை ஓவர்டேக் பண்ண முடியாது. இந்த அம்மா செய்கிற வேலைக்கு அளவு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற நவீன மிஷினை எதுவும் செய்ய முடியுமா சொல்லுங்க? வாஷிங் மிஷின் வாங்கியுமே கொடுமை, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியும் மறுபடி காலரில் அழுக்கு போல நினைச்சிருக்கிறோம். சொல்லுங்க, சொல்ல முடியுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ரைஸ் குக்கர் வந்தாலும் இவங்க வைக்கிற ரைஸ் மாதிரி என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது. அல்லேலூயா. இவங்களுடைய அனுபவத்துக்கு ஈடாக எதுவும் வராது. தன்னை அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ரொம்ப தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுரும். ஒரு வயலை விசாரித்து அவள் வாங்குகிறாளாம். யார் வாங்குறதுங்க சொல்லுங்க? ஒரு வண்டி எடுக்க போகும்போது, ஒரு சின்ன பொருளை வாங்க போகும்போது நம்மளை கூட்டு போகிறாங்களா? கூட்டு போயிருக்காங்களா சொல்லுங்க? போயிருக்கிறாங்களா? ஒரு பொருள் எடுக்கும் போதுனா அந்த வீட்டு சாமான் காரியங்களை மட்டுமே. இப்போ காடு வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், இதெல்லாம் அவங்கள கூட்டு போய் வாங்கியிருக்கிறாங்களா? ஒன்றே ஒன்று, உனக்கு ஒன்றும் என்ன செய்யாது, தெரியாதுன்றுவாங்க. நான் ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு சட்டை எடுக்க போங்க, நீங்கள் போய் எடுக்கிறதுக்கும் உங்கள் மனைவி கூட்டு போய் எடுங்க. அவங்க என்ன சட்டையை போட்டு பார்த்துட்டா இருக்கிறாங்க? ஆனால் அவங்க அந்த சட்டையை பற்றி துல்லியமாக சொல்லுவாங்க. இந்த துணி எடுங்க, நீங்கள் வெயில் அலைவீங்க, இதுக்கு இந்த துணி நல்லது. அப்படி தொட்டு பார்ப்பாங்க, இது உங்களுக்கு போட்டால் அரிக்காது, பிக்காது, குத்தாது அப்படிம்பாங்க. அவரை போட்டு இந்த கலர் உங்களுக்கு கச்சிதமாக இருக்கும் அப்படிம்பாங்க. இது போட்டால் உங்களுக்கு தச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு என்ன செய்வாங்க? டெய்லர் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. கடைக்காரன் மேலுங்களும் பார்ப்பான், இந்த அம்மா டெய்லராக இருக்குமோ, இல்லை துணி கடையே வச்சுருக்குமா இருக்கும், இந்த அம்மா இவ்வளோ பேசுதுன்னு. ஆனால் காலமுள்ள சட்டை போடுற உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்கிறேன், ஏன் அளவு எனக்கே தெரியாது. 38 40 நிறைய நேரம் எங்கள் வீட்டு அம்மாட்ட தான் ஃபோன் பண்ணிக்காது. நீ தானே சட்டையை போடுறேன்னு பாச திட்டுவார். ஆமாம், நான் தாங்க பாச போடுறேன். உனக்கு அளவு தெரியும், எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் என்ன செஞ்சுருப்பாங்க? சரியாக அறிஞ்சிருப்பாங்க. ஒரு துணியை பார்த்தோன்னே ஆகும் ஆகாது, இவ்வளோ ரேட்டு தான், இது சாயம் போகும், இது போகாது, இது சீக்கிரம் கிளியும் கிளியாது, இது போட்டால் மரம்னு குத்தும். கடைக்காரன் சொல்லுவாங்க, குத்தவே குத்தாதுமா. இவங்க குத்தாதா? கையை அப்படி அப்படி ஒரு ஆட்டை ஆட்டிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? துணிக்கில் கை விட்டு அப்புறம் ஒரு ஆட்டை ஆட்டி, இப்போ உங்கள் கை விட்டு பாருங்கள். அவன் ஆமாம், இந்த துணி குத்தாது, நல்ல காஸ்ட்லியான துணி சொன்னாங்களே, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவனே என்ன செய்வான்? வலிக்க வருவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஒரு சாதாரண பொருளை கூட ஆராய்ஞ்சு அறிந்து உண்மைத்தன்மை தெரிந்து தான் வாங்கும். எந்த பொருளாக இருக்கட்டும். சாதாரண பின்னூசியிலிருந்து தலையில் குத்துற கேர்புல்லேருந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு தான் வாங்குவாங்க. குணசலியான பெண்ணு அவங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது. இந்த அம்மா என்ன செய்யுமா? எதை போய் வாங்குமா? ஒரு வயலை எப்படி வாங்குகிறாளாம் சொல்லுங்க? ஆண்கள்கிட்ட அதிகம் கம்மியாக இருக்கிறது விசாரணை. விசாரிப்பாங்களா? விசாரிக்கவே மாட்டா. அதுனா பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் பாருங்களேன், ஒரு பெண்ணு போயிட்டுன்னா அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்கள கவர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா கடையவே காலி பண்ணிடும். ஆனால் ஒரு 100 ரூபாய்க்கு அப்படி பயந்துக்கிட்டு அவங்ககிட்ட வரமாட்டாங்க. இதே ஒரு ஆண் மட்டும் தெரியாதனமாக கடைக்குள்ளே வந்துட்டான்னு வச்சுக்குங்களேன், சார் அதுங்க சார், சார் இதுங்க சார், அது சூப்பருங்க சார், இதுங்க சார், ஆப்பருங்க சார், தள்ளுவிடுங்க சார், விடமாட்டேங்க சார்னு கடைசி வரையும் பிடிச்சி ஏதாவது ஒரு 100 வந்ததுக்கு சார் இவ்வளோ சொல்லிட்டாங்களே மரியாதைக்கு ஒரு பொருளாச்சும் என்ன செஞ்சுருவோம். அவர் கடைக்கு வாங்கணுன்னே வந்திருக்க மாட்டார், வெளியில் போகவும் வாங்கிட்டு வந்திருப்பார்.
ஏன் நீங்கள் துணி கடைக்கே ஓலைய, ஏன் இதை வாங்கிட்டு வந்தீங்க? இல்லை சும்மா போனேன் ஆஃபர்னு போட்டேன்னா என்னமான்னு தான் கேட்க ஆரம்பித்தேன், என்னங்கன்னு கேட்க ஆரம்பித்தேன், கையிலே கொடுத்து அனுப்பிட்டாங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது ஏமாளின்னு அப்படின்னு திட்டு விடுவோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? கௌரவ குறைச்சல் ஆயிரம்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க அதை நீ தலைவையில் நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ₹1,00,000 துணியை போட்டாலும் அல்லையா சொல்லுங்களேன். அவங்க எதிர்பார்க்கிறது கிடைக்கிற வரைக்கும் அவங்க நின்று சாதிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு விசாரிக்கிறவங்க, அவ்வளவு ஞானம் உள்ளவங்க. அதனால் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டான காரியங்களை வாங்கினோம்னா ஜெபம் பண்ணி அவங்கள கூட்டுக்கோங்க. அவங்க எல்லாத்துலேயும் சிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த அம்மா விசாரித்து வயலை வாங்குமா. இந்த அம்மா போய் வாங்கும். அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருப்பார், பெரிய பெரிய தொழிலதிபராய், அவர் பெரிய பெரிய மல்டி மில்லியனராக இருப்பார். அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே நேரம் பத்தாமல் இருக்கும். அதனால் அவர் போய் எங்கே வயலை வாங்குவார்? யார் வயலை வாங்குவார்? ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வயல் இருக்குங்க, இந்த பகுதியில் இருக்குங்க, இந்த மாதிரி போடலாங்க, இவ்வளோ ரேட்டில் இருக்குங்க, நான் இவ்வளோ பேசுனீங்க, இவ்வளோ முடிச்சுங்க. நீ போய் வாங்கினா எல்லாமே சரியாக தான் இருக்கணும். ஃபோன் மட்டும் ஓகே, எவ்வளோ பணத்தை அனுப்பணும் அனுப்பிட்டு மட்டும் அமைதியாக இருந்து போடுவார். அல்லையே சொல்லுங்களேன். என்னை விட சிறந்ததை தான் நீ செலக்ட் பண்ணுவேன், எனக்கே சிறந்ததை கொடுக்குறவன் என்னை விட சிறந்ததை தான் நீ செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். அல்லையே சொல்லுங்களேன். இதெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் தலையெல்லாம் சுற்றுதுன்னு நினைக்கிறேன். நம்ம தானா நாம் இப்படி இருக்கணுமாண்டு. அல்லையா சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லை, அவள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாளாம். நாட்டுகிறாள் என்ன அர்த்தமா? இங்க வயலை வாங்கிருச்சு சாப்பாடுக்கு, அங்க திராட்சை தோட்டம் திராட்சை ரசத்துக்கு. அல்லேலூயா. அதை வாங்கிறோம். யாரு? வீட்டுக்காரர் சம்பாத்தியம் பண்றதை கரெக்டா தேடி விசாரிச்சு வாங்கிருமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க தன் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறான்னு சொல்லும்போது ஒரு விளக்கம் சொல்றாங்க. அவள் என்ன செய்ய வாங்குகிறாள்லாம் அபகரித்துக் கொள்வாளாம். என்ன சொல்லுது? வயலை அபகரித்துக் கொள்வாள். அபகரிக்கிறதுனா வலுக்கட்டாம யார்ட்டையும் பிடுங்கிறது, ஏமாத்துறது இல்லை. ஒரு நல்ல பொருளோ ஒரு நல்ல இதோ தெரிஞ்சுட்டா அவளை தாண்டி யாரும் வாங்க விட மாட்டாங்களாம். அந்த குணசாலியான ஸ்திரீ இது என் வீட்டுக்கு தேவை, இது எனக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே தீவிரமா செயல்பட்டு அதை கணக்கச்சிதமா விவரமா அந்த பொருளை வாங்காம வெளியில் நகல மாட்டாங்க. ₹500 இவங்க ₹100, ₹500 அப்படிமா கடைக்காரன் ₹100, போனா போகுது ₹150. இந்த பொருளை நான் ஏற்கனவே வாங்கியிருக்கிறேன், இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன், இங்கே சொந்தக்காரருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன், இவங்களே உருவாக்கி கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. ₹150 அப்படிமாங்க. ஏமா ₹500 எங்க? ₹150. யாரையும் வாங்கவும் கூடாது. இது இந்த பொருள் ₹150 அப்படிங்க அவங்க பேருவாங்க. அப்படியே வாங்கி அல்லையா சொல்லுங்களேன். அது ரொம்ப கஷ்டப்படி அம்மா ₹400, ஏம்மா ₹300 அப்படின்னே வருவான். கடைசியில் ₹175 முடிச்சுட்டு வந்துடும். அல்லையா சொல்லுங்களேன். ஆனால் அது செலக்ட் பண்ணிருச்சுன்னா, விசாரிச்சிருச்சுன்னா, தரமான பொருள்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை தவிர யாரும் வாங்க விடாம அவ்வளவு தீவிரமாய் செயல்படுமா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் பார்த்துட்டு இந்த பொருள் இவ்வளவுதாங்க, இதை வேற யாரும் வாங்கினாலும் சரி அவங்க ஏமாடிதாங்க, இந்த பொருள் இப்படி ஏமாத்துன்னு அப்படியே அப்படின்னு போட்டு திரும்ப ஏமா கஸ்டமர்லாம் இருக்கிற ஒரு மாதிரி பார்க்குற நம்ம நீயே வாங்கிட்டு போமா, சத்தம் போடாமல் வாங்கிட்டு போமா, முதல்ல வியாபாரமானு கொடுத்துருவான். ஆமாவா இல்லையா? அது பெஸ்ட்டான குவாலிட்டின்னு தெரியும், அவங்களால விட்டு வர மனசு வராது. இனி வேறு கடைக்கு போனால் இதை விட ரேட் அதிகம் இருக்கும், இந்த தர வராதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ விசாரித்து வாங்குகிறவளாக இருக்கிறாளாம், தீவிரமாக போய் நன்மையானதை வாங்கி வைக்கிறவளாக இருக்கிறாளாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆப்பர் கீப்பர்னு ஏமாறுற பொண்ணாக இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு தீவிரமாக இருக்குமா, அவ்வளவு ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்களா. திராட்சை தோட்டத்தை நாட்டுறானா, அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு தான் சம்பாதித்ததை என்ன செய்கிறாளாம், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாளாம். உட்காந்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுமா. இன்றைக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அநேக பெண்கள் வீடு விற்கிறது, வீடு வாங்கிறது, காரு, நிலம், புலன், வயல், தோட்டங்களை விற்கிறது வாங்கிறது, அதிகமாக அந்த புரோக்கர் வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இந்தியாவில் நம்ம பகுதியில் ஆண்கள் தான் புரோக்கர், நில புரோக்கர், ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் மேக்சிமம் பெண்கள் தான் இருப்பாங்களாம். வீட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம்.
ஒரு ஃபோன் அடிச்சுட்டா அவங்க அப்படியே காரில் வந்து இறங்குவாங்க. அவங்க இறங்கி வர்றதை பார்த்தாலே ரியல் எஸ்டேட்டு ஓனர் மாதிரி வருவாங்க. அப்படியே இறங்கி வந்து கச்சிதமாக வீடை வாங்குறது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். வீட்டில் கிச்சன் எப்படி இருக்கணும், டைனிங் டேபிள் எப்படி இருக்கணும், அப்புறம் ஹால் எப்படி இருக்கணும், முன் வாசல் எப்படி இருக்கணும், சுற்றி ஏரியா எப்படி இருக்கணும், அவங்களுக்கு நல்லா தெரியுமா. வீடை வாங்குறது விற்கிறது, நிலத்தை விற்கிற பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை அமெரிக்காவில் பெண்கள் தான் செய்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனால் நம்ம இந்தியாவில் பெண்கள்லாம் என்ன அடுப்பூதும் பெண்களுக்கு இல்லைங்க, கவனிங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களை வேலைக்கு விட மாட்டாங்க. எத்தனையோ பேருக்கு கவர்மெண்ட் வேலை வந்தும் என்ன செய்யலை, டீச்சர் வேலை வந்து கவர்மெண்ட் வேலை வந்து பெண்கள் வேலையை செய்யக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, கௌரவ குறைச்சல் சொல்லி அடைக்க வச்சுட்டாங்க. ஆனால் அளவில்லாத திறமை இந்த அம்மா பிஸ்னஸ் பண்ணுது, குடும்பத்தை செழிப்பாக மாற்றுது. கணவன் ஒரு பக்கம் உழைக்கிறாரு, இந்த அம்மா ஒரு பக்கம் சம்பாத்தியம். கட்டாயம் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. வேலை செய்கிற சூழ்நிலை தேவை வந்தால் பெண்களை வேலை செய்கிறது தப்பும் கிடையாது. அவங்களுக்கு திறமை வெளியில் வர்றதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். அல்லேலூயா. அவர்களை உற்சாகப்படுத்தணும். அவங்களுடைய டேலண்ட்டு, திறமைகள், அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய விசாரிக்கிற திறமை அவங்களை வெளியில் கொண்டு வந்து பாருங்கள். உங்கள் குடும்பம் பேர் பெற்ற குடும்பமாய், விலை உயர்ந்த குடும்பமாக மாறும். ஒரு குறைவு உங்கள் குடும்பத்துக்கு வரவிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று கணவன் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் உங்களை உலகத்திலே தலை சிறந்த மனிதர்களை அவங்க மாற்றி காமிப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் குடும்பத்தை தலை சிறந்த குடும்பமாக மாற்றுவாங்க. அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு பெண்களே, மனைவிமார்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் அசாதாரணமானவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் பைபிள் வசனம் நீதிமொழி 31:10 சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு விலை மதிக்க முடியாதவர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் அறிந்து குடும்பத்தில் செயல்படுங்க. உங்கள் குடும்பத்தில் பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை, குழப்பம், பிரிவினை எதுவுமே வராது. உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக இந்த பூமியில் நீங்கள் பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிறந்த குடும்பமாய் உங்கள் குடும்பம் மாறும், நம்ம குடும்பம் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.